தளபதியிலிருந்து இப்போ டைட்டில் கார்டில் வந்து ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு டைட்டில் கார்டு வரப்போகுது. எந்த அளவுக்கு ஈகராக இருக்கீங்க? அந்த மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் அந்த டைட்டில் கண்டிப்பாக போடுவாங்க, போடாமலாம் விட மாட்டாங்க. அதுக்காக தான் நாங்கள் பாதி பேருக்கு மேலே அது ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் அதுக்காக வெயிட் பண்ணுவீங்கன்னு தெரியும். அது ஒரு ஒரு செலிப்ரேஷனாக இருக்கும் ப்ரோ. முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே விட்டிங்கன்னா தளபதி விஜய்னு வரும், அதுக்கப்புறம் விட்டிங்கன்னா சீஃப் மினிஸ்டர் விஜய்னு சொன்னோம். அது மாதிரியே வந்துருச்சு. அதை எப்படி நாங்கள் விடுவோம்? தளபதினு போட்டாலே நாங்கள் அப்படியே கையிலே பிடிக்க முடியாது. அதே மாதிரி சென்சார் சர்டிஃபிகேட்டை ஒரு நிமிஷம் வரைக்கும் அப்படியே சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். விஷயம் நான் எல்லா முக்கால்வாசி நான் தளபதி படத்துக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போயிடுவேன். நான் லாஸ்ட் டைம்னால என் ஒய்ஃபை ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ முறையாக நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஆசைப்பட்டதுனால கூப்பிட்டு வந்திருக்கேன். பாப்பாவை கூப்பிட்டு வர முடியல, அதுக்கு தான் கேட்டதுனால என் பையனை கூப்பிட்டே வர முடியல. ரொம்ப அவன் பேரும் விஜய் தான். அவன் பேர் நான் விஜய் தான் வச்சிருக்கேன். தளபதி விஜய் ஃபுல் நேம். அவன் ஃபுல் நேம் மிஸ் பண்ணிட்டான். ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததுனால மொத்தமாக மூட்டாங்க. ஆனால் இந்த படம் எல்லாரும் முடிச்சு விட்டுருங்க. ஓகே, இது ஆல்ரெடி வந்து நெட்டில் ரிலீஸ் ஆகி 1 கோடி பேருக்கு மேலே பார்த்துட்டாங்க. அந்த 1 கோடி பேரும் மறுபடியும் வந்து இந்த தேட்டரில் காசு கொடுத்து பார்க்க தான் போகிறாங்க. பெருமையா சொல்லுவோம். 1 கோடி பேரும் மறுபடியும் காசு கொடுத்து ஒரு படத்தை பார்க்க மாட்டாங்க. ஆல்ரெடி வந்து இது பகவான் கேசரியோட ரீமேக் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ட்விட்லாம் பண்ணியிருந்தாங்க, நிறைய சோஷியல் மீடியாஸ் டாக் போச்சு. அதை பற்றி ஒப்பீனியன் என்ன? எங்கால் வந்து எந்த படத்தையும் சாதாரணமாக சூஸ் பண்ண மாட்டார். ஏன்னா இதில் எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குன்னு அவருக்கு தெரியும். அவருக்கு ஒரு முடிவு எடுத்தால் நல்லது நடக்கும்னு எங்களுக்கும் தெரியும். இந்த படத்தில் ஏதோ ஒரு மெசேஜ் இருக்குது. அந்த மெசேஜுக்காக தான் இந்த படத்தை ரீமேக்கும் பண்ணியிருக்காங்க. அவர் வேற, இவர் மாஸ் வேற, அவர் மாஸ் வேற. இவர் எப்பவுமே தனி ஸ்டைல். நீங்கள் சொல்லுங்க பிரதர், உங்கள் ஒப்பீனியன். புரியல. இல்லை, உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஆல்ரெடி வந்து பகவான் கேசரியோட ரீமேக் அப்படிங்கிற மாதிரி நிறைய சோஷியல் மீடியாஸ். அதான் ஐயா, இது வந்து தளபதி படம். ஆமா, கேசரி அதெல்லாம் வேற விஷயம். எங்களுக்கு இது தளபதி படம், அவ்வளோதான். அடுத்த 10 டேஸ்க்கு வந்து எல்லா ஷோவுமே எல்லா தட்டில் ஹவுஸ்ஃபுல். ஆமாங்க, நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு கிடையாது. எங்களுக்கு வேற தேட்டர்ல புக் பண்ணிருக்கோம். வைப் பண்றதுக்காக இங்க வந்தோம். நாங்க 9 மணிக்கு எங்களுக்கு வேற தேட்டர்ல ஷோ இருக்கு. ஏன் உங்க தேட்டர்ல நாங்க வைப் பண்ணல? என்ன தேட்டர்னு தெரிஞ்சுக்கலாம். அது மால்ல ரோகிணினா தான் எப்பவுமே வைப்பா இருக்கும். அதனால நாங்க இங்க வந்துடுறோம். ஓகே, இப்போ வந்து ஒரு சிஎம்ஐ ஆல்மோஸ்ட் 3 months ஆயிடுச்சு. இந்த 3 monthsல நீங்கள் என்ன விஷயம்லாம் பார்த்துருக்கீங்க? என்ன விஷயம்லாம் நீங்கள் வந்து ஒரு அண்ணனா அவருக்கு எதாவது ரெக்வஸ்ட் வைக்கணும், இதெல்லாம் பண்ணுங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க. அப்படியே நான் அவர் தொகுதி தான், நான் பரம்பூர் தொகுதி தான். அவரோட வேலையை அவர் கரெக்டாக பார்க்குறாரு. அவர் டிஸ்டர்பே பண்ண மாட்டாரு. கரெக்டாக பார்க்குறாரு. அவர் யாருமே நோண்டாதீங்க. அவர் பாருங்க, அவர் தரமாக பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. அவருக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, 3 மாதம் தான் ஆகுது. இதுக்குள்ளேயே அவர் எதுவுமே பண்ணலன்னா நோண்டவே கூடாது. அவர் எல்லாமே எங்கள் தொகுதிக்கும் சரி, தமிழ்நாட்டுக்கும் சரி, எல்லாத்துக்கும் நல்லது தான் பண்ணிட்டு வராரு. எந்த ஒரு குறையுமே இல்லை. குறை சொல்கிறவங்க 1000 பேர் குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அவர் பண்ணுற வேலையே பண்ணட்டும். அது நம்மளுக்கு பிடிச்சா ஓகே தான். நீங்கள் மேம், உங்களுக்கு எதாவது ஒப்பீனியன் இருக்கு? அவர் கரெக்டான பாதையில் போகிறாரு. அதுவே கரெக்டாக இருக்குது. சும்மா நோண்டாதீங்க ஹேட்டர்ஸ். அவங்களுக்காக தான் சொல்கிறேன். ஆக்சுவலாக முன்னாடி இருந்த ஆட்சியிலுமே இது எல்லாமே இருந்தது. இப்போ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. எனக்கு தெரிஞ்சு விசிபிளாக நம்ம பார்க்குறோம். மாற்றத்தை வந்து விசிபிளாக நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலாக ஹேட்டர்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. வேணும்ட்டு பண்ணுறதை வந்து பண்ணலை. இது இப்போ கூட நடக்குது, ப்ரொடெஸ்ட் நடக்குது. அதுக்கு வந்து வாய் திறக்கலன்னு சொல்கிறாங்க. எதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் ஒரு கூட்டம் அலையுது பார்த்தீங்களா? அந்த கூட்டம் தான் வந்து அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், அவர் போக்கில் விட்டாலே அவர் எல்லாமே நல்லா பண்ணுவார். எனக்குலாம் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த அம்மா உணவு திறந்ததுலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நானும் அதெல்லாம் சாப்பிட்டுருக்கேன். இன்னும் நிறைய பண்ணுவார். அவர் ரிலாக்ஸாக விட்டா அவர் எல்லாமே எதுவுமே டக்குன்னு பண்ண முடியாது. அவர் ரிலாக்ஸாக தான் இருக்கார். இங்கே இருக்கிறவங்க தான் அவர் ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. அவர் எல்லாமே நல்லது தான், மக்களுக்கு நல்லது தான் பண்ணுவார். அதுக்கு தான் நாங்கள் வர வச்சுருக்கோம்.
சரி ஓகே, நீங்கள் வந்து இப்போ கேங்காக வந்திருக்கீங்களா? கேங்க நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? எதாவது டைலாக்ஸா இல்லை எதாவது ஆக்ஷன்ஸா இல்லை டைலாக் சொல்லிட்டேன். 10 பேருக்கு 10 டைலாக் சொல்லி நாங்கள் மிஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் படமே வராது. அது ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கு. கெட்டது அவ்வளோதான். இனிமேல் வந்து நியூஸ்ல தான் பார்ப்போம் போல இருக்கு. சி ஜோசப் விஜயனும்னா சிஎம் தம்பினா நாங்க சிஎம் தங்கச்சிங்க. நாங்க சிஎம் தங்கச்சி யாரு? எங்க ஏரியா பசங்க சிஎம் ஏரியா. நாங்க பெரம்பூர் தொகுதி. நாங்க சிஎம் ஏரியால இருந்து இங்க வந்திருக்கிறோம். நம்ம ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சி ஜோசப் விஜய் சாரோட படம் வந்திருக்கு. ஓகே, லைக் தளபதி விஜய் அவன் எப்பவுமே தேட்டரில் தளபதி விஜய்னு வரும். லைக் கடைசியாக லியோ கோட்டில் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ இன்ட்ரோ பார்த்துருப்பாங்க. ஆனால் இதோட இன்ட்ரோ எப்படின்னு தெரியல. லைக் சிஎம் ஹானரபிள் சிஎம் தளபதி விஜய்னு வந்திருக்கு. எப்படி லைக் அனிமேஷன் வரப்போன்னு தெரியல. அதுக்கே ரொம்ப வெயிட் பண்ணுறேன் நான். அப்புறம் இந்த படத்தை எப்படி பாருங்க எனக்கே தெரில. டைட்டில்லாம் பார்த்தா படம் பார்க்கல, லீக்லாம் வந்துச்சுனால பார்க்கவே இல்லை. இப்போ பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு திருப்பி வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரிவ்யூ பண்ண சொல்கிறேன். ஸோ இதே 7 மாதத்துக்கு முன்னாடி வந்திருந்தா வெறும் டைட்டில் கார்டு தளபதி விஜய்னு வந்திருக்கோம். இப்போ சொல்லி அவர் என்ன சொன்னாரோ இதுதான் வரும்ன்ட்டு ஆடியன்ஸ் எல்லாருமே, சாரி அவங்க ரசிகர்கள் எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி இப்போ மாறி இருக்கு. இந்த தருணம் எப்படி இருக்கு உங்களுக்கு? லைக் ஃபர்ஸ்ட் தளபதி விஜய் இந்த பார்த்தானா இப்போ கடவுள் எழுதிருப்பாரு. லைக் இப்போ விஜய் சிஎம்க்கு அப்புறம் தான் உனக்கு படமே ரிலீஸ் ஆகணும். எல்லாம் எதிர்கட்சி அதெல்லாம் சொல்ல தேவையில்ல, எல்லாருக்கும் தெரியும். பட் பார்ப்போம் இந்த சிஎம் விஜய் அது பார்க்கணும், அவெல்லாம் எனக்கு நிச்சயம். அவரோட லாஸ்ட் மூவி ஸோ அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு உள்ள எப்படி இருக்கு? வருத்தம் தான். இந்த கத்தி படத்தில் மாதிரி கடைசி பிசிஎம் போடுவீங்களா, அதை போட்டு எனக்கு ஒரு மாதிரியா ஃபீல் ஆயிடுச்சு. லைக் கடைசி படம் இதுக்கு ஒரு படம் 2 படம் வந்துச்சுன்னு பரவாயில்ல. கட்சியில் போயிட்டாரு, ரொம்ப பிஸியாக இருப்பார் அவர். இல்லை மக்கள் நிறையா உதவி பண்ணுவார். அதனால சரி உனக்கு ஹாப்பி தான், எல்லாருக்கும் ஹாப்பி தான். பார்ப்போம் லாஸ்ட்டு என்ஜாய்மெண்ட்டாக நல்ல ஓப்பனிங் வரணும். அதான் பார்க்குறேன். எவ்வளோ ஓப்பனிங் வரும்னு தெரியல, எவ்வளோ கலெக்ஷன் வரும். மேக்ஸிமம் ஒரு 40 crores 50 crores சொல்கிறேன். Day 1 இருந்தால் நல்லாயிருக்கும் எல்லாருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து இது நெட்டில் ரிலீஸ் ஆயிடுச்சு சோஷியல் மீடியாஸில். ஏற்கனவே 1 கோடி பேருக்கு மேலே பார்த்துட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து கிட்டத்தட்ட பகவந்த் கேசரியோட ரீமேக் அப்படிங்கிற மாதிரி நிறைய சோஷியல் மீடியாஸ் டாக்லாம் போச்சு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? லைக் லீக் வெர்ஷன் தெரில, எதுக்கு விட்டான்னு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அது விட்டான்னு ஓகே. 1 கோடி மாதிரி பார்த்துருக்காங்க. லைக் சில பேர் பார்க்காம வந்திருக்காங்க, பார்த்து திருப்பி வராங்க. ஏன்னா அடிஷனலாக எக்ஸ்ட்ரா ஒரு சீன் ஷேர் பண்ணிக்கன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாக போய் தெரில. அப்புறம் டேரக்டர் சொல்லியிருக்காரு 50% ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரீமேக்கு, மீதி 80% வந்து அவங்களே ஒரு படத்தை விஜய்க்காக போட்டிருக்காரு ஆடியன்ஸ்க்காக. லைக் என்ஜாய்மெண்ட் தான். பார்ப்போம் எப்படின்னு பார்ப்போம். லைக் சொல்லிட்டு இருக்கோம். தேங்க்யூ. அவர் சிஎம்ஐ 3 months ஆகுது. இந்த 3 monthsல நீங்கள் என்னெல்லாம் பார்த்துருக்கீங்க? நீங்கள் என்னெல்லாம் ஒருவேளை இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் மாற்றலாம், இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ரெக்வஸ்ட்டாக அவருக்கு சொன்னோம்னா எந்த விஷயம்லாம் நீங்கள் சொல்லுவீங்க? இப்போதைக்கு எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. லைக் நிறைய இருக்குது. லைக் சில எம்எல்ஏல லைக் ஒரு மாதிரியா பார்க்கணும். லைக் அப்புறம் ரோடு போடணும் நிறைய. இப்போ நான் சொல்கிறது சொன்ன பெரிய பிரச்சனை ஆகிடும். பட் வேணாம், இப்போ எல்லாரும் மக்களுக்கெல்லாம் தெரியும். சொன்னால் அவங்களே வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. அடுத்த 10 நாளைக்கு வந்து எல்லா ஷோவுமே ஹவுஸ்ஃபுல், எல்லா தேட்டர்லையுமே கெரியரின் உச்சம் நிரூபிச்சிட்டாரு. அதை பற்றி சொல்லுங்க. அது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். லைக் இது எப்பயோ ஓப்பன் ஆகி போன வாரம் 2 days முன்னாடி ஓப்பன் ஆயிடுச்சு. வர எல்லாம் ஓப்பன் ஆகின்னு இருக்கு. டக்குன்னு நானும் புக் பண்ண கிடைக்கவே இல்லை. இப்போ கடிச்சு பார்த்து டக்குன்னு புக்காரு. சர்வர் எல்லாரும் அடிக்கிறேன். புக் மை ஷோவில் பிச்சுக்கிட்டு போகுது. உள்ளே புக் பண்ண முடியல. எந்த சர்வர் எந்த ஆப் பண்ண சரி நோ சான்ஸ். எனக்கு எப்படியோ லக்கில் கிடச்சி தான் டிக்கெட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயுமே வந்து ஒரு பிக் ஸ்டார் மூவி அப்படின்னா டிக்கெட் ப்ரைஸ் வந்து 500, 1000, 1500 இருக்கும். பட் இந்த டைம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா தேட்டர்லையுமே வந்து லைக் சொல்லி வச்ச மாதிரி 190 அதை தாண்டல. ஆமாம். அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? உங்களுக்கே தெரியும் சிஎம் விஜய் ஒரு ஆர்டர் மாதிரி உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். மற்ற ஸ்டேட்ஸ்லாம் லைக் 800, 900. கேரளாலாம் உங்களுக்கு அதிகமாக காசு 6 AM ஷோவில் இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் உள்ள 9 AM ஷோ தான் ஸ்டார்டிங் ஃபஸ்ட் டே ஷோ. லைக் எல்லாம் ரீசனபிள் 500 விட்றாங்க, 300, 150, 200 இருக்குது. ரீசனபிள் ப்ரைஸ் தான். பட் அதில் விஜய்க்காக நம்ம எவ்வளோ கொடுத்தா பரவாயில்ல, 1000 rupees கொடுத்தா பரவாயில்ல. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோலாம் நோ இஷ்யூஸ். நீங்கள் வந்து கேங்காக வந்திருக்கீங்களா இல்லை சோலோ பார்ப்போம்? 4 பேர் வந்திருக்கோம். ஓகே ஓகே, தேங்க்யூ.